ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா அது மாதிரி இந்த அதில் வந்து அறிவிச்சு கொண்டு இருந்த வேல் நிறைய திருட்டு சம்பவம் கோயிலில் இருக்கிறாங்களோட இந்த காணொலியில் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணம் செய்ய போகிறோம். முல்லைத்தீவு என்னத்துக்கு கண்டா உலக புகழ்பெற்ற வெற்றப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு இன்றைக்கி நாங்கள் போகிறோம். என்னத்துக்கு கண்டா வைகாசி பொங்கல் திருவிழா வந்து இன்றைக்கி நடக்குது. யாழ்ப்பாணத்திலேருந்து பேருந்துள்ள நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். எங்களோட ஊரில் இருந்து பைக்கில் வந்து நாங்கள் இப்போ இதுக்கு என்ன நினைக்கிறேன்னா பைக் பார்க் பண்ண வந்தது. பார்க் பண்ணுற இடத்துல வந்து பார்க்கிங் ஃபுல்லாகிட்டு அதே மாதிரி இப்போ 2வது இடத்த வந்து நிற்கிறோம். ஒரு சிக்கல் உண்டு. இங்கே இரவு 9 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவீங்கன்னா காலமே 5:30 வரைக்கும் தான் இங்கே பார்க்கிங் இருக்குது. அந்த இடத்துல வந்து எனி டைம் பார்க்கிங் இருக்குது. அதனால் யோசிச்சு நிற்கிறோம் வேறு எங்கே பைக் பார்க் பண்ணேன். பஸ் வந்து இப்போ இங்கேருந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அப்படி ஓடிக்கொண்டிருக்கான். பார்ப்போம் என்ன மாதிரி வந்து. வணக்கம், நான் உங்கள் யோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் திறமை இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவோம். பார்க்கிங் இங்கே தான் இருக்குது. அங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் பைக் பார்க் பண்ணாங்க. சைக்கிளும் பார்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ப்ரைவேட் பஸ் இருக்குது. நேராக போகணும். நாங்கள் ஒரு முதலாவது சிடிபி பஸ்ஸை பார்க்க. ஏன்னா சிடிபி பஸ்ஸில் வந்து கொஞ்சம் கட்டணம் வந்து குறைவாக இருக்கும். சிடிபி பஸ் வந்து ஃபுல்லாக இருந்தால் நாங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் போவோம். சிடிபி பஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் முல்லைத்தீவு பஸ் வந்து நிற்கும். ஆனால் இதில் ஒரு 25 பேருக்கிட்ட நிற்கணும். என்னத்துக்கண்டா இவ்வளோ பேரும் வந்து முல்லைத்தீவுக்கு தான் போயிடும். முக்கியமாக இந்த ஆலயத்துக்கு போகிறதுக்காக இதில் வந்து நிற்கணும். எனக்கு தெரிஞ்ச நாங்கள் நின்று போக வேண்டிய நிலைமை வந்து ஏற்படும். பார்ப்போம். முல்லைத்தீவுக்கு போகிற பஸ் இருக்குது. ஆனால் பஸ்ஸுக்குள்ளது ஆக்கள் இல்லை. இந்த பஸ்ஸுக்குள்ளது ஆக்களே இல்லை. ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து சீட் பிடிச்சிட்டோம். சிடிபி பஸ்ஸில் வந்து சீட் பிடிக்க நாங்கள் போனாங்க. நாங்கள் வந்து ஆக்கள் வந்து நிறைய பேர் இருந்தேன். அதனால் இந்தியாவில் ப்ரைவேட் பஸ்ஸை வந்து பார்க்கலான்னு வந்துனாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா சீட் வந்து நல்ல ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனைன்னா சிடிபி பஸ்ஸுக்கு வந்து 600 ரூபா டிக்கெட் வந்து வருது. இதே வந்து ப்ரைவேட் பஸ்ஸுக்கு வந்து 650 ரூபா வருது. சரியாக ஒரு 3:30க்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த பேருந்து வந்து எடுத்தவே. இப்போ வெற்றப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு போய் சேருறோம் வந்து பார்ப்போம். அப்படி நாங்கள் வேலை போயிடுவோம்னு தான் நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் பெறும். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து சாவகச்சேரிக்கு இப்போ வந்துட்டோம். சாவகச்சேரியிலேருந்து நாங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். எத்தனை மணிக்கு போவோம்னு ஒரு கெஸ்ஸிங் ஒரு 6 மணிக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பஸ்ஸுக்குள்ளுக்கு ஆக்களை பார்க்க போனீங்க. ஆக்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும். சீட்டில் வந்து இல்லாமலும் இப்போ நின்று வந்து ஒரு 10 பேருக்கிட்ட நின்று வரையினோம். யாழ்ப்பாணத்துலேருந்து பெரன் வரைக்கும் நாங்கள் சீட்டில் இருந்து வந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ எலுமிட்டம் என்னதுன்னா 2 பேருக்கு சீட்டை கொடுத்துட்டேன். எலுமினா பிறகு தான் தெரிஞ்சது என்னத்துக்கிட்ட பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் பஸ்ஸில் நின்று வரையினோம். முக்கியமாக வெற்றப்பளை அம்மன் கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு பின்னு பாருங்க ஒரு 20 பேருக்கிட்ட நின்று வரையினோம். மட்டுவா நாங்கள் 3 மணி நேரத்திலே முல்லைத்தீவு நகரத்துக்கு வந்துட்டோம். ஆனால் முல்லைத்தீவு நகரத்தில் இருந்து அப்படி அந்த வெற்றப்பளை அம்மன் ஆலயத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம். அந்த இடத்துல வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது. நாங்கள் அப்படியே நடந்து போகலான்னு பார்த்தது. ஆனால் கிணத்துரம் இருக்குது. அதனால் நடந்து போக சரி வராது. பெரும்பாலும் நாங்கள் இப்போ எப்படி இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் இப்போ வர்ற பிளான் வந்து பைக்கில் செஞ்சுருந்தா கொஞ்சம் வேலைக்கே போயிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பைக்கில் வந்த அவையிலெல்லாம் வந்து ஆங்காளி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன இடத்தாலே அப்படியே போயிருந்தோம். பெரிய வாகனம் இல்லாமல் வந்து இப்படி நின்று காத்திருந்தால் போக வேண்டியதாக கிடக்கு. அதுவும் ஒரு 20 மீட்டருக்கு ஒருக்கா நின்று போயிடும். அதனால் வந்து என்ன நேரம் ஆகுது. ஒரு மணி நேரம் இந்த லைனுக்கு மட்டும் நிற்கிறோம். அப்படி அங்கால வரோம். இந்த பக்கம் எல்லாம் நிறைய பார்க்கிங் ஏரியா தான் இருக்கு. பெரிய பெரிய வாகனம் எல்லாம் இந்த பக்கம் நிப்பாட்டி இருக்கணும். நிறைய காவடி எல்லாம் இருக்குது. பறவை காவடி அந்த இடத்துல ஒரு காவடி வருது. நாங்கள் கிட்ட வரைக்கும் அந்த பறவை காவடியை நான் காட்டுறேன். பஸ் நிப்பாட்டி ஒரு 4 நிமிஷமா நடந்து போய் கொண்டிருக்கிறோம். கோயில் பக்கத்துல தான் இருக்கு. முக்கியமா நாங்கள் வர்ற வழியில ஒரு பறவை காவடி அப்படியே போய் கொண்டு இருந்தாவே நாங்கள் அப்படியே பார்த்துனாங்க. இந்த காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க. இதே மாதிரி நிறைய பறவை காவடி வருமா, அது உங்களுக்கு காணொலியில் நான் காட்டுறேன். இந்த இடத்துல எல்லாம் நிறைய கடைகள் இருக்கு.
வந்ததுலேருந்து நிறைய கடைகளை மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கச்சான் கடை மட்டும் ஒரு 500 மீட்டருக்கிட்டே இருக்கு. முன்னுக்கு வந்து ஒரு 2வது பறவை காடி போகுது. அதே ஒரு இடத்துல தண்ணி பதில் பண்ணினாங்க. அந்த தண்ணி பதில் வந்து எவ்வளோடா தண்ணி பதில் 200 ரூபாய்க்கு தந்த வேல். அது பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பழக்கடை ஒன்று. அந்த பழக்கடையில வந்து அந்த அண்ணாவோட கழிச்சினான். அந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ வேண்டினோம்டா ஒரு 80,000 வேண்டினோமா. அதுவும் ஒரு 10 மீட்டர் ஒரு 20 மீட்டருக்கு அந்த இடம் வந்தது. கோவில்ல தலைவாசல் அந்த பக்கம் இருக்கு. நாங்க அப்படி எங்கால நிக்கிறோம். என்னதுக்குன்னா எங்கால வந்து மோர் கொடுத்தது. ஆலயத்துக்கு முன்னும் நிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு அண்ணா குழந்தைய கையில வச்சு வந்து காவடி ஆடி நிக்கிறார். இதுல பாருங்க இந்த இடத்துல எத்தனை தேங்காய் உடைச்சிருக்குன்னு பாருங்க. அங்கால வந்து பொங்கி கொண்டு நிக்கணும் நிறைய பேர். அதையும் நாங்க அப்படியே போய் பார்ப்போம். மேல ஒரு அண்ணன் வந்து காவடி வந்து ஆடி நிற்கிறார். அதனை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இடத்துல நிறைய பேர் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு பொங்கி கொண்டிருக்கணும். அதே மாதிரி இந்த இடமுள்ள வந்து நிறைய பேர் வந்து பொங்கி கொண்டிருக்கணும். கோயிலுக்கு வந்த மக்களுக்கு ஒரு இடத்துல கப்புல டீ கொடுத்து கொண்டிருந்தாங்க. முன்னுக்கு வந்து ஒரு டீ ஒன்று பண்ணாங்க. அதை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் மிச்ச இடத்துல வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். கன நேரமாக இந்த ஆலயம் இல்லாத சுற்றி பார்த்துட்டு அப்படி ஆலயத்துள்ளுக்கு போனாங்க. இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முறை வந்து போன வருடத்துக்கு வந்ததை விட இந்த முறை அதிகமான மக்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அதுக்கு போக பயங்கரமான சென்னை நெருக்கடியாக இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து முக்கியமாக நிறைய திருட்டு சம்பவங்கள் வந்து நடக்கிறது கூட. இப்போ இந்த அதில் வந்து அறிவிச்சு கொண்டிருந்த வேல் நிறைய திருட்டு சம்பவம் நடக்குது. அதனால் நீங்கள் இங்கே வார நீங்கள் உங்களுடைய பொருட்களை நீங்கள் தான் கவனமாக வச்சுருக்கணும். இல்லாட்டிக்கு தொலைஞ்சு போனால் அதை நீங்கள் தேடி எடுக்கவே இயலாது. அப்படி நாங்கள் மிச்ச இடங்களையும் பார்ப்போம். ஒரு 2-3 மணி அப்படி நாங்கள் திரும்ப யாழ்ப்பாணம் போயிடுவோம். கன நேரம் கோயிலே இருந்து நாங்கள் இடங்களை பார்க்கலான்னு வந்தால் கோயிலில் இருக்கிற ஆக்களோட இந்த இடத்துலாம் நிறைய பேர் நிற்கிறோம். இங்கே நிறைய சாப்பாடு கடையெல்லாம் நிறைய இருக்குது. சுண்டல் கடை இந்த பக்கம் ஒரு 20க்கு மேலே இருக்குது. இந்த இடத்துல நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான் விற்கணும். இந்த இடம் ஃபுல்லாகவே சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான் விற்கலாம். இந்தியாவில் நிறைய உடுப்பு கடை எல்லாமே இருக்குது. நாங்கள் ஒரு கன நேரமாக இந்த இடத்தாலே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முடிவில்லாமலே இருக்குது. ஒரு 500 மீட்டருக்கு மேலே நாங்கள் நடந்திருப்போம்.
ஒரு 3:48 ஆகுது. முல்லைத்தீவில் இருந்து மறுபடியும் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு பஸ் எடுக்கிறது நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் வந்து நிறைய மக்கள் போய் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் வந்து வீட்டை போயினோம். அதான் கூடவா இருக்குது. பஸ்ஸில் ஏறிட்டு நாங்கள் விரைக்கு எவ்வளோ க்ரௌடாக இருந்ததோ அதே மாதிரி தான் பூவைக்கம் வந்து எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு நீங்களே பாருங்க. அப்படியே நின்று தான் போக வேண்டிய விரப்பது போல். நேற்று பின்னேரம் ஒரு 5 மணி அப்படி நாங்கள் பைக்கை விட்டுனாங்க. இப்போ அடுத்த நாள் அதிகாலை ஒரு 6:30க்கு நாங்கள் வந்து பைக் எடுக்கிறோம். நாங்கள் முல்லைத்தீவில் இருந்து பஸ் எடுத்து திரும்ப வந்துட்டோம். இப்போ யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். இப்போ அப்படியே பைக் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டை போயிடுவோம். இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். வேறொரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே.